ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிஸ் terracotta. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. வரலக்ஷ்மி நோன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அந்த காட் டெக்கரேட் பண்ணுவோம்ல, அதுக்கு போடுற மாதிரி ஒரு செட்டு கேட்டிருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனால் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிளான செட்டு கேட்டிருந்தாங்க. நான் இதுக்கு வந்து க்ளே நீட் பண்ணி எடுத்துட்டேன். டூல்ஸ் அப்படின்னா பென் கேப் ஒன்று எடுத்திருக்கேன். அதாவது டாப்பில் அந்த பென் கேப் வந்து டாப் ஓப்பனாக இருக்கிற மாதிரி அண்டு சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு க்ளேவை ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். பென் கேப் இருக்கு இல்லையா, அது ஏன் டாப்பில் வந்து ஓப்பனில் இருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அது வந்து ரொம்ப சின்ன சைஸ் இல்லையா. நம்ம க்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது வெளியில் எடுக்க முடியல அப்படின்னா, அந்த டாப் வழியாக நம்ம எதாவது நீடில் இல்லைன்னா ஒரு ரீஃபில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படின்னா வெளியில் வந்துடும். அதுக்காக தான் இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் ஒரு பீஸ் தான் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பென் கேப்பால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி வரல அப்படின்னா நம்ம டாப்லேருந்து அதை ஒரு ரீஃபில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போது ரெண்டு பீஸையும் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த சைடு எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டுருங்க. ஹோல்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிடுறேன். நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன் இல்லையா நீடில், அந்த நீடில் எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி நீடில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீடில் உடனே எடுக்காமல் இந்த நீடில் அப்படியே அந்த ஸ்கொயர் ஷேப்லேயே வச்சுட்டு டாப்பில் வந்து ஒரு ஸ்டிக் பீட் கொடுத்துக்கோங்க. ஸ்டிக் பீட் வந்து அந்த நீடில் இருக்கு இல்லையா, அதில் படாமல் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டிக் பீடோட அந்த நிக்ரோமா இருக்கு இல்லையா, அது ரொம்ப லென்த்தாக இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 3 வந்து யூபின் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த யூபின் பீட்ஸில் ஒரு சின்ன சைஸ் யூபின் எடுத்துக்கோங்க. 3 பீடையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது ஏன் சின்ன சைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ணும்போது வெளியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் சின்ன யூபினாக எடுத்துகிட்டு இந்த 2 பீஸையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் நெக்ரோமயர் வந்து இந்த இடத்துல கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் அட்டாச் பண்ணுற வரைக்குமே இந்த நீடில் வந்து நான் வெளில எடுக்காமலே வச்சுருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதே மாதிரி இந்த 2 பீஸ் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ட்ரை ஆக 2 பீஸும் தனித்தனியாக வந்துடும். உங்களுக்கு சென்டரில் இருக்கிற நிக்ரோமயர் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் கொஞ்சம் வந்து செட்டு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு, அந்த மெட்டல் ஒயர் வச்சுட்டு அதுதான் இந்த பீஸு. எதுவுமே டேமேஜ் ஆகலை. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, நம்ம எப்போதும் நிக்ரோமயரில் பண்ணுற மாதிரி. இப்போது நான் இதே மாதிரி கொஞ்சம் பீசஸ் எடுத்துகிட்டு ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 பீஸ் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இதே மெத்தடில் 30 பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி ஒரு குச்சியில் வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா சைடும் பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்டிங் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, காப்பர் கோல்டு எடுத்திருக்கேன். காப்பர் கோல்டு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆரஞ்சோட கோல்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பர் கோல்டு வந்து கிடைக்கும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது எல்லா சைடுமே வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் ஈவனாக. நம்ம நார்மலாக பெண்டன்ட்லாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு சைட் பண்ணிவிடுவோம், அது ட்ரை ஆனதுக்கப்புறமா பேக் சைட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் பீட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈவனாக நமக்கு வந்து பெயிண்ட் ஆகிடும். இது எப்படி ட்ரை ஆக விடணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் குத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதும். சேம் மெத்தடில் நான் இந்த 30 பீஸ்க்கும் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா பீசஸையும் காட்டுறேன். மாதிரி எல்லா சைடும் பெயிண்ட் போகிற மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து. ஏன்னா இந்த 2 பீசஸ்க்கு இடையில இருக்கிற கேப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பெயிண்ட் நல்லா போகணும். அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன், எந்த கேப்பும் இல்லாமல். இதே மாதிரி நான் மற்ற பீசஸை பெயிண்ட் பண்ணிட்டேன், அதை வந்து காட்டுறேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வார்னிஷ் அடிச்சிடலாம். வார்னிஷ் அடிச்சிட்டும் ஃபுல்லாக வந்து நான் இந்த பீசஸை எடுத்துட்டேன் ஆல்ரெடி. இப்போது இதை அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, எப்போதும் போல் கியர் ஒயர் எடுத்திருக்கேன், கியர் லாக் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஜரி ரோப் இருக்கு இல்லையா, நெக்லஸ் ரோப், அது எடுத்திருக்கேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஐட்டமும் எடுக்கல. இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பீஸாக வந்து கியர் ஒயரில் கோத்துக்கிறேன். இதில் வந்து வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பண்ணிவிடுங்க. நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, இதில் ஸ்டோன்ஸ் ஒட்ட யோசித்தேன். ஸ்டோன்ஸ் வந்து நான் இந்த டாப்பில் இருக்கு இல்லையா ஸ்கொயர் ஷேப், அதில் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் கீழே வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் இது வரைக்கும் தேடிட்டே இருக்கேன், ஸ்கொயர் ஷேப்பில் எனக்கு கிடைக்கல. அதாவது ஃப்ளாட் பேக் குந்தன், அந்த ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் கிடைக்கிதே தவிர நார்மல் அக்ரலிக் குந்தன் கிடைக்கல.
அது தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நான் வந்து இதில் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டேன். எப்போதும் போல் கியர் லாக் போட்டு இந்த 2 சைடு, இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு இழுத்துக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் இந்த சைட்லேயும் 2 கியர் லாக் போட்டுட்டு இந்த நெக்லஸ் ரோப்போட அந்த ஹூக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சைடில் நம்ம வந்து நார்மலாக கனெக்ட் பண்ணிடலாம். இன்னொரு சைடில் பண்ணும்போது டேரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிடாமல் கியர் லாக்கை, இது வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கா, நார்மல் அளவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லென்த்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சுருக்கிட்டு நம்ம பண்ணும் போது என்ன ஆகும்னா நெக்கில் போடும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டைட்டாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுறதுக்கு அப்புறம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த செட்டை முடிச்சிட்டேன். இது வந்து இப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஸ்டோன்ஸ் அவைலபிள் இருந்தது அப்படின்னா நான் மறுபடியும் இதில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலான் இருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் தான் எதிர்பார்க்குறேன். இதில் வந்து கலர்ஸ் வந்து எந்த கலர் அவைலபிள் இருக்கோ அது வாங்கிட்டு நான் வந்து இதில் ஒட்டிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா இது அப்படியே விட்டுறலான்னு இருக்கேன். இதுவுமே அப்படியே நல்லா தான் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம எங்கள் வீட்டோட வரலட்சுமி நோன்பு இருக்கு இல்லையா, அந்த செட்டப்பில் நான் போட்டுட்டு நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.